கழிச்சு குளிச்சுட்டு ப்ரீப்ளீட் பண்ண சாரீ எடுத்து அழகாக கட்டிக்கிட்டு ஒரு 4-5 செல்ஃபி நமக்கு பிடிச்சாங்க. செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம்ப்பா. இன்னொருத்தரை நீங்கள் லவ் பண்ணுறது இருக்கட்டும், இன்னொருத்தவங்களை கேர் காட்டுறதா இருக்கட்டும், இல்லை இன்னொருத்தவங்களை பிலீவ் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கட்டும் ஒரு பக்கம். மெயினே நீங்கள் தான். உங்களை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ண முடியும். உங்களை நீங்கள் தான் வேறு லெவல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வைபாக க்ரியேட் பண்ண முடியும். உங்களை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்னொருத்தரை லவ் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். வரேன் சொல்லி எனக்கு அப்படியே கமெண்ட் ஃபெஸ்டிவல். ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் எப்படிலாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாருனாலும் பரவாயில்ல. மதியானத்துக்கு சிம்பிளாக ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி வேணும் இல்லையா? ஸோ அதனால் டைமும் நிறைய வரும். அதனால நம்ம போயிட்டோம். ஸோ காலையில் செஞ்ச குலாப் ஜாமுன், அதில் தயிர் பச்சடி, சுட்டு அப்படியே மட்டன் பிரியாணி. சிம்பிளாக இருந்தாலும் வேறு லெவல் காரம் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மட்டன்லாம் பஞ்சு போல் வந்துருந்தது. எல்லாம் எங்கள் அம்மா கைப்பக்குவோம் தான். வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நைட்டுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு டக்கு டக்குன்னு கிளம்பி நான் நேராக மாடிக்கு தான் போனேன். மாடிக்கு போயிட்டு ஃபுல்லாக ஒரு ½1 hour நினைக்கிறேன். எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக ரசிச்சுட்டு அப்படியே மைண்டை கொஞ்சம் சில் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மெய் மறந்து போய் நின்று பார்த்துட்டுனா கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம். அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து முதல்ல நம்ம நடிக்கலாம், அதுக்கப்புறம் நீ பார்ப்பேன்னு சொல்லி கருத்துறேன் கூப்பிட்டு போயிட்டாங்க. அதனால கீழே போட்டு டக்குன்னு இருக்கிற எல்லா வெடியும் எனக்கு மோஸ்ட்டாக வெடி அப்படின்னாலும் இந்த வான வெடி அப்படின்னா தான் ரொம்ப பிடிக்கும். கீழே ஒரே ஒரு பத்து தான். அந்த ஒரே ஒரு பத்தில் சும்மா 12 ஷாட், அப்புறம் 24 ஷாட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வாங்கிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் நேரத்துக்கு கவர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு சொன்னேன். கீழே ஒரு 4-5 வீடியோலாம் கவர் பண்ணேன். ஸோ டக்குன்னு போயிட்டு அப்படியே பார்க்கும் போது செம்மையாக இருக்கும். இந்த புஷ்பானம், சங்கு சக்கரம், அப்புறம் குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் எனக்கு பெருசாக அபிப்பிராயம் கிடையாது. இந்த வாழை வெடிக்க போட்டுன்னு சும்மா கலர்ஃபுல்லாக அதெல்லாம் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க. ஆயிரமே நம்ம ஆசைப்பட்டாலும் இந்த குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும் போது அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்க வெடிக்கும் போது இருக்கிற சிப்பாக இருக்கட்டும், அந்த ஆசையாக இருக்கட்டும், அந்த வெடிக்கிறது கலர்ஃபுல்லாக வர்றது, அது எல்லாத்தையும் பார்த்து ஃபுல்லாக ஹாப்பியாகுவாங்க. அதை பார்த்தா எனக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி
எங்கள் வீட்டு கீழே ஒரு 4-5 குட்டீஸ் இருந்துச்சு. ஸோ அது கூட அப்படியே லேசாக வைப் பண்ணிக்கிட்டு அவங்க வெடிக்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே வேறு லெவலில் அப்படியே செம்மையாக போச்சு. ரீசெண்டாக நான் மீன்ஸ் ஒன்று பார்த்துருக்கேன். தீபாவளிலாம் ஒன்றும் இல்லைங்க, தீபாவளி தாங்க அப்படின்ற மாதிரி. அது எனக்கு புரியுது. தீபாவளினா உனக்கு வலி மட்டும் கிடையாதுங்க, எல்லா பிரச்சனையும் தீபாவளி நாள் மட்டும் கிடையாது. டெய்லியும் சந்தோஷம்னு ஒன்று இருந்தால் கஷ்டம்னு ஒன்று தான் செய்யும். அதே மாதிரி எல்லா நாளும் நீ ஹாப்பியாக இருக்கணும்னா அது கடவுள் அதை கூட இருக்கணும். இல்லை உன்னால் மட்டும் எப்படி இருக்க முடியும்? 1000 நம்ம ஆசைப்பட்டாலும் இந்த குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும் போது அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்க வெடிக்கும் போது இருக்கிற சிரிப்பாக இருக்கட்டும், அந்த ஆசையாக இருக்கட்டும், அந்த வெடிக்கிறது கலர்ஃபுல்லாக வர்றது, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாகிறாங்க. அதை பார்த்தா நமக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டு கீழே ஒரு 4-5 குட்டீஸ் இருந்துச்சு. ஸோ அது கூட அப்படியே லேசாக வைப் பண்ணிக்கிட்டு அவங்க வெடிக்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே வேறு லெவலில் அப்படியே செம்மையாக போச்சு. நம்மளால் மட்டும் எல்லாமே ஹாப்பியாக இருக்க முடியும் சொல்லுவாங்க. சந்தோஷம் இருந்தால் கஷ்டம் தான் செய்யும், கஷ்டம் இருந்தால் துக்கம்னு செய்யும். எல்லா நேரமும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். லைஃப் அப்படிங்கிறது எத்தனை பார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளால சொல்லவே முடியாது. அதே மாதிரி நிறைய சாப்டர்ஸ் நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ். ஒரு சாப்டர் ஓப்பன் ஆனால் ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆகுதான் செய்யும். ஆனால் அந்த சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம லைஃப்பில் ரிலேட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி லைஃபுங்கிறது ஒரு சர்க்கிள். கீழே விழப்போகிற அப்படின்னா நல்லா டக்கு டக்குன்னு எழுந்து மேக்கப்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு திருப்பி நீ மேலே எழுந்து போகணும் போகிற. சரியா? கீழே விழுந்துட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படாத, ரொம்ப அசிங்கப்படாத. அசிங்கப்படுத்தி உன்னை கீழே தள்ளினாலும் சரி, இல்லையா தெரியாமல் நீ கீழேயே விழுந்துட்டாலும் சரி, இல்லை நீ பண்ணனால நீ கீழே விழுந்தாலும் சரி, கீழே விழறனா நீ எழுந்து தான் ஆகணும். ஸோ எழுந்திருக்கும் போது ரெடியாக அப்படி கெத்தாக வேறு லெவலில் முன்னேறக்கூடாது. அதே மாதிரி எப்பயுமே டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி எப்பயுமே தீம்லாம் போடாதீங்க. முடிஞ்சால் 4 நல்லது செய்யுங்க, இல்லை செய்யாதீங்க. இப்போ வாங்க தீபாவளி சீரியஸ். ஸோ ஆக்சுவலி ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்னாலே இந்த சாரீ அந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தானே நம்ம வேர் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு சாரீ மாதிரி பட்டு சாரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்ருந்தேன். ரொம்ப நாளாக இந்த தலைவன் தலைவி படத்தில் அந்த பாட்டு சீரீஸ் சாரீஸாக இருக்கட்டும், ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மாதிரி நான் ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்தேன், நிறைய ஷாப் போய் பார்த்தேன். ஸோ ஃபைனலாக இந்த சாரீஸ் கிடைச்சிது. ஸோ பியூர் பட்டு, ஒரிஜினல் பட்டில் கிடைச்சிது. சரி ஓகே, காஸ்ட்டாக இருந்தாலும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன். அது கட்டும்போது செம்ம சாஃப்ட் ஃபீல், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு ப்ளவுஸ்லாம் நம்ம தைச்சி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு ஒரு 3 days பிஃபோர் தான் அந்த சாரியே கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாரீலாம் போட்டு தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இருந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வச்சு நான் பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு மாதிரி ஒரு எலகண்ட் லுக்கில் இருந்துச்சு, ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது லேசாக இந்த செட்டியார் ஃபீல் இருந்துச்சு.
ஸோ தட்ஸ் இட். எனக்கான ஃபைனல் லுக். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸும் எடுக்கலாம் அப்படின்ட்டு பல்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அன்றைக்கி ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு அன்றைக்கி டேயை வந்து ஒரு 2 செட்டு ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ப்ராப்ளம்னு ஒன்று வந்துச்சுன்னா சொல்யூஷன் பக்கத்துலேயே தான் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம கண்ணு பக்கத்தில் அந்த ப்ராப்ளம் வச்சுருக்கோம். ஸோ கண்ணுக்குள்ளே அந்த ப்ராப்ளம் வச்சுருக்கோம். ஸோ இனிமேல் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளத்தை தூக்கி பக்கத்தில் ஒன்றும் வேண்டாம், தள்ளி வச்சு பாருங்கள். அதுக்கான சொல்யூஷன் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும். அவ்வளோதாங்க. ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் ஆகிட்டு பக்கத்தில் ஒருத்தர் செஞ்சு பாய். எங்கள் அம்மா கை பக்குவம்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே நைட்டுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். நான் நேராக மாடிக்கு தான் போனேன். மாடிக்கு போயிட்டு ஃபுல்லாக ஒரு ½ to 1 hour இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக ரசிச்சுட்டு அப்படியே மைண்டை கொஞ்சம் சில் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வரப்போ நின்று பார்த்துட்டுங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையும். அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து முதல்ல நம்ம வெடிக்கலாம், அதுக்கப்புறம் நீ பார்ப்பேன்னு சொல்லி கருத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் கீழே போயிட்டு டக்குன்னு இருக்கிற எல்லா வெடியும் எனக்கு மோஸ்ட்டாக வெடினாலும் இந்த வானவெடி அப்படின்னா தான் ரொம்ப பிடிக்கும். கீழே ஒரே ஒரு பத்து தான், அது ஒரே ஒரு பத்தில் சும்மா வேகணும்
ஷார்ட், அப்புறம் 24 ஷார்ட்ஸ், அப்புறம் 30 ஷார்ட்ஸ், அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் வாங்கிட்டு வந்து டக்கு டக்கு டக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் நேரத்தில் கவர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறவங்களாம் வாங்கிட்டேன். ஸோ நான் கீழே இருந்து ஒரு 4-5 வீடு கவர் பண்ணுவேன். ஸோ டக்கு டக்குன்னு போயிட்டு அப்படியே பார்க்கும் போது செம்மையாக இருக்குது. இந்த புஷ்பானம், சங்கு சக்கரம், அப்புறம் இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் எனக்கு கிடைக்கிறது. இந்த வாழை வெடிக்க போட்டோன்னே சும்மா கலர்ஃபுல்லாக அதெல்லாம் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒருத்தர் வைப்பாங்க. ஆயிரமே நம்ம ஆசைப்பட்டாலும் இந்த குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும் போது அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்க வெடிக்கும் போது இருக்கிற சிரிப்பாக இருக்கட்டும், இந்த ஆசையாக இருக்கட்டும், அந்த வெடிக்கிற அந்த கலர்ஃபுல்லாக வர்றது, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக வரணும். அதை பார்த்தா நமக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு 4-5 குட்டீஸ் இருந்துச்சு. ஸோ அது கூட அப்படியே லேசாக வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்க வெடிக்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே வேறு லெவலில் அப்படியே செம்மையாக போச்சு. ரீசெண்டாக நான் மீன்கள் பார்த்துருக்கேன். தீபாவளிலாம் ஒன்றும் இல்லைங்க, தீபாவளி தாங்க அப்படின்ற மாதிரி. அது எனக்கு புரியுது. தீபாவளினா உனக்கு வலி மட்டும் கிடையாதுங்க, எல்லா பிரச்சனையும் வரும். தீபாவளினால் மட்டும் முடியாது, டெய்லியும் சந்தோஷம்னு ஒன்று இருந்தால் கஷ்டம்னு வரதான் செய்யும். அதே மாதிரி எல்லா நாளும் நீ ஹாப்பியாக இருக்கணும்னா அது கடவுளால் கூட இருக்க முடியல, உன்னால் மட்டும் எப்படி இருக்க முடியும்? ஆயிரமே நம்ம ஆசைப்பட்டாலும் இந்த குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும் போது அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்க வெடிக்கும் போது இருக்கிற சிரிப்பாக இருக்கட்டும், அந்த ஆசையாக இருக்கட்டும், இந்த வெடிக்கிற அந்த கலர்ஃபுல்லாக வர்றது, அது எல்லாத்தையும் பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக வரணும். அதை பார்த்தா நமக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டு கீழே ஒரு 4-5 குட்டீஸ் இருந்துச்சு. ஸோ அது கூட அப்படியே லேசாக வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்க வெடிக்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே வேறு லெவலில் அப்படியே செம்மையாக போச்சு. நம்மளால் மட்டும் எல்லா நாளும் ஹாப்பியாக இருக்க முடியும் சொல்ல மாட்டோம். சந்தோஷம் வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யும், கஷ்டம் வந்தால் துக்கம் வந்து செய்யும். எல்லா நேரமும் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். லைஃப் அப்படிங்கிறது எத்தனை பார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளால சொல்லவே முடியாது. அதே மாதிரி நிறைய சாப்டர்ஸ் நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ், ஒரு சாப்டர் ஓப்பன் ஆனால் ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆகுது. ஆனால் அந்த சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம லைஃப்பில் எப்பயுமே எப்பயுமே கேள்வி போகிற அப்படின்னு முடிஞ்சால் 4 நாள் செய்யறதுக்கு எழுதி மேக்கப்லாம் போட்டு சும்மா வாங்க தீபாவளி சீசன். ஸோ ஆக்சுவலி ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்னாலே சாரீ அந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தானே நம்ம வேர் பண்ணுவோம். ஸோ அதனால நான் யோசிச்சேன்னா ஒரு சாரீ மாதிரி பட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ரொம்ப நாளாக இந்த தலைவன் கிளம்பி படத்தில் அந்த பாட்டு சாரீஸாக இருக்கட்டும். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மாதிரி நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன், நிறைய ஷாப் போய் பார்த்தேன். ஸோ எனக்கு
ஃபைனலாக இந்த சாரீஸ் கிடைச்சது. ஸோ பியூர் பட்டு, ஒரிஜினல் பட்டில் கிடைச்சிது. சரி ஓகே, காஸ்ட்டாக இருந்தாலும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன். அதை கட்டும்போது செம்ம சாஃப்ட் ஃபீல், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு ப்ளவுஸ்லாம் நம்ம தச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு ஒரு 3 days பிஃபோர் தான் அந்த சாரியே கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாரீலாம் ப்ளவுஸ் தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இருந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வச்சு நான் பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக மாதிரி ஒரு எலகண்ட் லுக்கில் இருந்துச்சு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது லேசாக அந்த செட்டியார் ஃபீல் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட், எனக்கான ஃபைனல் லுக். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸும் எடுக்கலாம் அப்படின்ட்டு பல்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அன்றைக்கி ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு அன்றைக்கி டே ஒரு 2 செட்டு மாற்றி ஃபில் பண்ணி முடிச்சாச்சு.